Hello everyone, welcome or welcome back to the channel Raw with Hema, and I really hope you all are doing great. Thank you so much for choosing to watch this video. In the video, you are going to see my complete curly hair care routine, which is very basic, beginner friendly, and it's going to be very realistic. So much of products illama very basic. Ninga general hair wash பண்ற routineலே just ஒரு ஒன்று ரெண்டு ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி how you can completely achieve this curly hair அப்படின்றத இந்த ரொட்டீனில் பார்க்க போகிறோம். So if you're new to the channel, don't forget to subscribe my channel and also பக்கத்தில் இருக்க bell icon click பண்ணுங்க so that you will get notification every time I upload a new video. So there are lot of curly hair routine video in the internet, but இந்த வீடியோ நீங்கள் ஏன் பார்க்கணுன்றதுக்கு I have 3 solid reasons. So first thing, it's not going to be time consuming. ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு curly hair care routine எடுத்துக்கிட்டிங்கனாலே it will take half an hour, 1 hour அந்த மாதிரி ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் இந்த வீடியோவில் ஐம் நாட் கோயிங் டு ஷோ வெரி டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். லெஸ் தேன் 10 minutesல நீங்கள் எப்படி உங்கள் கேர்லி ஹேரை மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி நான் காட்ட போகிறேன். அண்ட் செகண்ட் திங் இஸ் த ப்ரைஸ் பாயிண்ட். பிகாஸ் கேர்லி ஹேருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும், நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் ஐ வுட் சே நான் இந்த வீடியோவில் காட்ட போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே லெஸ் தேன் 400-500குள்ளே இருக்க போகுது. அண்ட் நாட் டூ மெனி ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸ்குள்ளே தான் வந்து உங்கள் கேர்லி ஹேர் வந்து நீங்கள் டேக் கேர் பண்ண போகிறீங்க. அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ஐம் கோயிங் டு ஷோ த டெமோ ஹவு யூ கேன் மேனேஜ் யர் ஹேர் அண்ட் ஆல்சோ த ப்ராடக்ட்ஸ் விச் ஐம் கரண்ட்லி யூஸிங் அதெல்லாமே நான் ரிவீல் பண்ண போகிறேன். Okay, before hair wash, the very first thing I do is hair oiling. So I think நிறைய பேர் hair oiling பண்ணுறவங்கள தான் இருப்பீங்க, பட் சில பேர் வந்து hair oiling பண்ண மாட்டீங்க. நான் வந்து ஸ்கூல் வரைக்குமே I used to oil my hair every day. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் அது குறைஞ்சு ஓவர் நைட்டை வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மீன்ஸ் நான் 3 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா, நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன்னா முன்னாடி நாள் நைட் நல்லா ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் போய் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 or 2 hours முன்னாடி நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தென் ஐம் வாஷிங் மை ஹேர் அந்த மாதிரி ஆகிடுச்சு. பிகாஸ் எனக்கு இந்த ஓவர் நைட் ஆயிலிங் வந்து செட் ஆகலை. நான் ஃபஸ்ட்டு பண்ணதும் தப்பு தான், ரெண்டாவது பண்ணதும் தப்பு தான். ஐ திங்க் நவ் ஐம் கோயிங் இன் த கரெக்ட் வே. பிகாஸ் நீங்கள் எவ்ரிடே ஆயில் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ஹேரில் வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு டேண்ட்ரஃப் இன்னும் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஓவர் நைட் ஹேர் ஆயிலிங் அதுவுமே வந்து ஐ ஃபவுண்ட் அவுட் லேட்டர். அதனால தான் எனக்கு ஆக்னிஸ் கூட வந்துச்சு. பிகாஸ் நீங்கள் ஓவர் நைட் ஹேர் ஆயில் பண்ணுறப்போ அந்த ஹேர் ஆயில் ஃபுல்லாக உங்கள் பில்லோவில் ஸ்ப்ரெட் ஆயிரும். அண்ட் அதில் உங்கள் ஃபேஸ் படுறப்போ உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும். அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் திங் வந்து எனக்கு ஜென்ரலாக வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆக ஆரம்பிச்சிது. நான் ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எனக்கு கண்ணிலேருந்து ரொம்ப தண்ணியாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக, அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அது கொடுத்துட்டே இருந்துச்சு. தென் ஐ ஃபிகர்ட் அவுட் எனக்கு அது சூட் ஆகலை என்னோடய பாடிக்கு. ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர்ட் திஸ் 2 hours முன்னாடி ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறேன் இந்த மெத்தடை. ஐ திங்க் திஸ் வில் பி கரெக்ட் ஆல்சோ. நீங்கள் வந்து எவ்ரிடே ஹேர் ஆயில் பண்ணாதவங்களாக இருந்தால் கூட, ஹேர் ஆயில் பண்ண பிடிக்காதவங்களா இருந்தால் கூட ஐ வுட் சே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour முன்னாடி ஹேர் ஆயில் பண்ணிட்டு பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஜென்ரலாக ஹேர் ஆயிலிங் என்ன சொல்கிறாங்க இப்போலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாதுன்றாங்க. பட் எனக்கு வந்து லிட்ரலி வெரி ட்ரை ஸ்கேல்ப். அதனால நான் கண்டிப்பாக ஹேர் ஆயிலிங் அப்ளை பண்ணிடுவேன். அண்ட் இந்த எண்ட்ஸில் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறப்போ இட் வில் பி லைக் ஒரு ப்ரீ கண்டிஷனர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயிலிங் பண்ண உடனே நான் லைட்டாக சிக் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். சில பேர் ஹேர் ஆயிலிங்க்கு முன்னாடி எடுப்பாங்க, சிக் எடுப்பாங்க. பட் எனக்கு ஐ ஃபீல் ரொம்ப பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஹேர் ஆயில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் ஸோ சிக் எடுக்கிறப்ப என்ஷூர் தட் நீங்கள் கீழே இருந்து மேலே போகிற மாதிரி. ஏன்னா மேலேருந்து நீங்கள் சிக் எடுக்கிறப்போ வாட் ஹேப்பன்ஸ், ஹேர் வந்து ரொம்ப பிரேக்கேஜ் ஆகும், நிறைய முடி கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் என்ஷூர் டு கீழேருந்து சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பாட்டை வந்து நீங்கள் சிக் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் வாட் ஐ டூ இஸ் ஸ்கேல்ப் மசாஜிங். ஸ்கேல்ப் மசாஜஸ் நிறைய ஆன்லைனில் கிடைக்குது. ஐ ஹாவ் வெரி பேசிக் ஒன் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 150 or 200குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன் டைம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, நான் அது வாங்கியே ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு. இப்போது நல்லா இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அது வந்து சாஃப்டான பிரிசில்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த சிலிக்கன் ரப்பர் டைப்பில் வரும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஹேர் ஆயிலிங் பண்ணதுக்கு அப்புறமா ஐ யூஸ் டு மசாஜ் மை ஸ்கேல்ப். ரொம்ப ஹார்ஷாக போட்டு தேய்க்காமல் வெரி மைல்ட்லி ஐ யூஸ் டு மசாஜ் மை ஸ்கேல்ப். ஸோ அந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் யர் ஹேர் க்ரோத் அண்ட் ரெடியூசஸ் த ஹேர் ஃபால்.
After 2 hours, I used to wash my hair. So hair wash அப்படின்னு வரப்போ I generally go for the normal water. நீங்கள் சுடு தண்ணியில் மட்டும் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. It will make your hair very very dry. ஈவன் இப்போ நீங்கள் வின்டர் சீசனில் இருக்கீங்கன்னா கூட ட்ரை டு வாஷ் அட்லீஸ்ட் ஒரு லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணினா கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து நல்லா டேமேஜ் ஆகிடும். ஸோ ட்ரை நாட் டு வாஷ் யூர் ஹேர் இன் த ஹாட் வாட்டர். லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உங்களோட ஹேரை வந்து நீங்கள் கோல்ட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். இப்போதைக்கு ஐ எம் யூஸிங் 2 different shampoos from Plum. Definitely any of the products that I'm going to show you in this video is not sponsored video. நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹேர் கேர் ரொட்டீனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷாம்புக்கு ஐ கரண்ட்லி ஹேவ் ப்ளம்லேருந்து 2 ஷாம்பூஸ் வச்சுருக்கேன். ஒன் இஸ் த டீ ட்ரீ அண்ட் another one is a coconut peptide. ஸோ இது நான் ஏன் ரெண்டையும் மாற்றி யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த வின்டரில் ரொம்ப ட்ரை ஸ்கேல்பாக இருக்கிறனால வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த டீ ட்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் ஐ யூஸ் திஸ் கோகோனட் பெப்டைட் ஷாம்பு. இது வந்து வெரி டீசென்ட்லி கிளென்சஸ் யுவர் ஸ்கேல்ப் அண்ட் நல்லா உங்களுக்கு ஹேர் ரொம்ப ட்ரை பண்ணாமல் வெரி பேசிக் அண்ட் சிம்பிளாக இருக்கிறனால ஐ கோ ஃபார் திஸ் ஷாம்பு. ஸோ இந்த ஷாம்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஸ்கேல்பில் மட்டும் நீங்கள் ஷாம்பு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷாம்பு டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் டைல்யூட் இட் இன் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர். கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உங்கள் ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். ஷாம்பு போட்டுட்டு நிறைய பேர் உடனே வாஷ் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் ஒரு 20 seconds 30 secondsலேயே வாஷ் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு 1 minute ஷாம்பு விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்கேல்ப்பை வந்து கிளென்ஸ் பண்ணும். கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எண்ட்ஸ்லலாம் நீங்கள் ஷாம்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கே போடுற ஷாம்புவே உங்களுக்கு ட்ரிப் ஆகி கீழே வரும். ஸோ அதை வச்சு ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த முடியில் இருக்கிற ஆயில் ரின்ஸ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வாட் ஐ டூ, ஐ கோ ஃபார் எய்தர் கண்டிஷ்னர் ஆர் ஹேர் மாஸ்க். ஸோ கண்டிஷ்னரில் ஐ ஹவ் பின் யூஸிங் திஸ் லாரியலோட ஹைலூரன் மாய்ஸ்சர் கண்டிஷ்னர் ஃபார் சம் டைம் நவ். பட் இப்போ ரீசென்ட்லி வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால ஐ தாட் ஹேர் கண்டிஷ்னர் விட ஹேர் மாஸ்க் இஸ் டூயிங் குட் ஜாப். இன்னுமே எனக்கு கொஞ்சம் ஒரு ஹைட்ரேஷன் ஹேர் கிடைக்கிற மாதிரி ஐ ஃபீல். ஸோ தட் இஸ் வை ஐ எம் கோயிங் ஃபார் ஹேர் மாஸ்க் தீஸ் டேஸ். ஹேர் மாஸ்கில் ஐ ஹவ் 2 choice. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். என்னோட என்டையர் ஹேர் கேர் ரொட்டீன்லேயே ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு ப்ராடக்டாக இருந்தது இந்த டவ்வோட 10-in-1 ஹேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் ரிப்பேர் மாஸ்க். இந்த மாஸ்க்கு ஏன்னா ஐ தாட் நம்ம கேர்லி ஹேருக்கு எதுவுமே வந்து எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்காது. அதாவது அடுத்த ஹேர் வாஷ் வரைக்குமே அந்த சாஃப்ட் ஷைன் எதுவுமே கொடுக்குற மாதிரி ப்ராடக்டே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்காதுன்னு நினச்சப்போ திஸ் ஹேர் மாஸ்க் வாஸ் அ சேவியர் ஃபார் மீ. நான் இதை வந்து ரேண்டமாக ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சும்மா ரேண்டமாக பிக் பண்ணேன். பட் இட் பிகேம் மை கோ டு ப்ராடக்ட் நவ். ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் வந்து எப்பயுமே ஐ எம் கோயிங் டு ரீஸ்டாக் ஃபார் மை ஹேர் கேர் ரொட்டீன் நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா எஸ்பெஷலி உங்களுக்கு ஹேர் நான் வேறு ஸ்மூத்னிங்லாம் பண்ணி கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தனால இது இப்போ எனக்கு ரொம்பவே ஹேரை வந்து திரும்ப அந்த பழைய மாதிரி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இல்லை அப்படின்றப்போ ஐ கோ ஃபார் திஸ் ஒன் ஃப்ரம் ப்ளம்மோட சேம் அந்த கோகோனட் பெப்டைடில் இருக்கிற அந்த ஹேர் மாஸ்க் தான். ஸோ இதுவுமே வந்து நல்லா ஹேரை வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் ஷைனராகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ரெண்டுத்தில் எது ஐ வில் கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி திஸ் டவ்வோட 10-in-1 ஹேர் மாஸ்க் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாஸ்க் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து ஐ விசிபிளி சி ரிசல்ட். என்னோட ஹேரோட டெக்ஸ்சரே நல்லா மாற்றி கொடுத்துச்சு. ஸோ லாங் ரன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேமேஜ் ஹேர் கூட வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இன் திஸ் ஹேர் மாஸ்க். ஸோ ஹேர் கண்டிஷ்னரை நான் போட்டேன் அப்படின்னா ஐ யூஸ் டு கீப் இட் ஃபார் 2-3 minutes. எனக்கு டைம் இல்லை, நான் டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஹேர் கண்டிஷ்னர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வச்சாலே போதும். பட் ஹேர் மாஸ்க்குங்கிறது 2-3 நிமிஷம் வச்சிங்கன்னா பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு 10 minutes ஆச்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அது ஹேரில் சோக்காகி உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ நான் அந்த வீக்கெண்ட் டைம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஹேர் வாஷ் பண்ண முடியும் அப்படின்ற டைமில் ஐ கோ ஃபார் திஸ் ஹேர் மாஸ்க். ஸோ நல்லா ஒரு 10-15 minutes கூட நல்லா வச்சுட்டு ஐ வாஷ் மை ஹேர். பட் எந்த ப்ராடக்ட்டுமே எதர் ஹேர் மாஸ்க் ஆர் கண்டிஷ்னர் டெஃபினெட்லி டோன்ட் அப்ளை இன் யுவர் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பில்டப்பாக ஃபார்ம் ஆகி டேண்ட்ரஃப் தான் வரும். ஸோ ஸ்கேல்பில் படாமல் உங்கள் எண்ட் ஆஃப் யுவர் ஹேர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு 10-15 minutes வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஆஃப்டர் த ஹேர் வாஷ் நான் வந்து ஒரு 50% வந்து என்னோட ஹேர் அப்படி ரேப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தேனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து எனக்கு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஐ யூஸ் டு ஸ்பிளிட் மை ஹேர் இன்டு 2 parts. 2 செக்ஷனாக நான் ஹேரை பிரிச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ இஸ் அப்ளை மை லீவ் இன் கண்டிஷ்னர். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் த பிராண்ட் சுகர் பூ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 1 pump காயின் சைஸ்ட் அமௌண்ட் ஆஃப்
ப்ராடக்ட் எடுத்து என்னோட ஒன் சைட் ஆஃப் ஹேரில் வந்து நான் நல்லா ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ மேக் ஷுர் தட் எல்லா ஹேர்லேயுமே வந்து அந்த ப்ராடக்ட் படுற மாதிரி. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் அ கோம்ப் ஆல்சோ. நல்ல ஒரு ஒயிட் டூத்தாக இருக்கிற கோம்பு எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நீங்கள் சீவி விட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி சீவினீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக உங்கள் ஹேர் ஃபுல்லாக போயிருக்கும். லீவ்-இன் கண்டிஷனரில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து தண்ணி விட்டுட்டு இமல்சிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ இன்னும் ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி இமல்சிஃபை பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரன்ச் பண்ணுவேன். அப்சைட் டவுனாக போட்டு ஸ்க்ரன்ச் பண்ணுவேன். அப்படி ஸ்க்ரன்ச் பண்ணுறப்போ எனக்கு அந்த கேர்ள் பேட்டர்ன் நல்லா ஃபார்ம் ஆகும். அண்ட் நான் அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஹேரில் மட்டும் என்ன பண்ணுவேன்னா, ஃபிங்கர் காயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்கள் ஹேரை ஃப்ரண்ட்டில் எடுத்து ஜஸ்ட் இப்படி ரிவர்ஸ் பண்ணி தனியாக அப்படி ஹேர் விட்டிங்கன்னா அந்த பார்ட் மட்டும் நல்லா டிஃபைன்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஹேரும் பண்ணலாம். பட் சின்ஸ் ஐ வாண்ட் டு கீப் இட் வெரி ரியலிஸ்டிக், எவ்ரிடே நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஹேர்லாம் எடுத்து நம்ம பண்ண முடியாதுன்றனால ஜஸ்ட் என்னோட ஃப்ரண்ட் அந்த ஃபேஸ் பார்ட்டுக்கு மட்டும் டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் அந்த மாதிரி ஃபிங்கர் காயிலிங் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து நான் ஸ்க்ரன்ச் பண்ணி அப்படியே விட போகிறேன். ஸோ லீவ்-இன் கண்டிஷனர் முடிச்சதுக்கப்புறம் த வெரி லாஸ்ட் ப்ராடக்ட் தட் ஐம் கோயிங் டு யூஸ் ஹியர் இஸ் அ ஹேர் ஜெல். ஸோ கர்லி ஹேர் ஜெல். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த சேம் பிராண்ட் சுகபூ. இது ஏன் இந்த பிராண்ட் பிக் பண்ணேன்னா, இட்ஸ் அஃபோர்டபுள் அண்ட் கெமிக்கல்ஸ் பெருசாக இதில் இல்லை. தே ஆர் பேரபின் ஃப்ரீ, சல்ஃபேட்ஸ் ஃப்ரீ. அண்ட் ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி மைல்டு ஆல்சோ. ஸ்மெல்லும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கிடையாது. நல்லா இருக்குது இந்த ஜெல் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஜெல் வந்து லிட்டில் கொஞ்சம் நீங்கள் வந்து போட்டு ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறம் லிட்டில் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் அப்படி இருந்தால் தான் 3 நாள் வரைக்குமே உங்களோட கேர்ள்ஸ் அப்படியே இருக்கும். அதர்வைஸ் அந்த கேர்ள்ஸ் வந்து திரும்ப பிரேக் ஆகிடும். சேம் அதே மாதிரி ஹேர் ஜெல் எடுத்து பாமில் ரப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்க்ரன்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா your curly hair is ready. There's not much to do when all I can is thinking about you. Not doing well, don't know where you are, 'cause you're not. This is how I generally take care of my curly hair. ஸோ இந்த curly hair வந்து எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 3 days வரைக்குமே லாஸ்ட் ஆகும். பட் நீங்கள் தூங்குறப்போ வந்து ப்ராப்பராக உங்கள் ஹேரை டைப் பண்ணி ஒரு அப்பர் பன் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா ஒரு 3rd day வரைக்குமே நல்லா மெயின்டைன் ஆகும். பட் இதே மாதிரி லூஸ் விட்டுட்டு தூங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அந்த கேர்ள் பேட்டர்ன் வந்து மாறிடும். இஃப் யூ ஃபீல் லைக் இல்லை எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டே இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த லீவ்-இன் கண்டிஷனரை மட்டும் லைட்டாக நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே இருந்த ஃபினிஷ் வந்து உங்களுக்கு திரும்ப வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டேக் கேர் ஆஃப் மை கர்லி ஹேர். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட் வெரி ஹெல்ப்ஃபுல். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை கோ அண்ட் செக் தெம் அவுட். அண்ட் எஸ்பெஷலி அந்த டவ்வோட ஹேர் மாஸ்க், திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ, பட் எனக்கு அது வந்து ஐ வாண்டட் டு டெல் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு let me know in the comment. So if you like the video, don't forget to hit the like button and share the video with your friends and family. Stay tuned for my next video. Bye guys.